குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி சிம்ம லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம லக்னத்தினுடைய பலன் உங்களுக்கு சிம்ம லக்னம் அப்படிங்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்குதுங்கிறத வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவில் வசதி வாய்ப்பில் இருப்பீங்க, எந்த அளவில் உங்களுடைய திறமை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்னாதிபதியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி இருக்கிற போது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் எந்த வீட்டில் எப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வெற்றி அடைவீங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சூரிய பகவான் லக்னத்துலேயே இருந்தால் உங்களுக்கு சிறந்த வெற்றியாளராக வருவீங்க வாழ்க்கையில். எல்லா வெற்றிகளும் அனைத்து சுகபோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் திறமைசாலியாக வருவீங்க. அதே 2ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் புதனோட வீடு, அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதன் நட்பு கிரகமாக வராரு சூரிய பகவானுக்கு. அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாக ஒவ்வொரு வீட்லேயும் 12 வீடுகளிலையும் சூரிய பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கீழே லிங்க்கு கொடுத்துருக்குறேன், அதில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2ஆம் இடம் வரைக்கும் 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறைவு ஸ்தானத்தில் வந்துடும். 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானத்தில் வந்துடும். வந்தாலும் 3ஆம் இடம் சூரிய பகவானுக்கு பகை வீடாகவும் இருக்குது. அதனால் 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த வீடு நீச்ச வீடாகவும் இருக்குது. அதனால் அந்த வீட்டில் சூரியன் இருந்தால் நாம் செயலிலேருந்து எதையும் ஒரு திறமையாக செய்ய முடியாது. தொழிலாகட்டும், மற்ற படிப்பாகட்டும், எந்த விஷயத்துலையுமே நம்ம திறமையாக செய்ய முடியாது. 3ஆம் இடத்தினுடைய பலன் அதே குரு பார்வையில் இருந்தால் அது உங்களுக்கு செட் ஆகும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, 4ஆம் இடங்கிறது செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சுகபோகங்கள், அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது எல்லா சுகபோகங்களும் கிடைக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானமும் கூட. தாய் ஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி உட்காந்துருந்தா தாயால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். தாயினுடைய வசதி வாய்ப்புகள், தாயினுடைய சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும். அதே 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் 5ஆம் இடமும் உங்களுக்கு நட்பு வீடு, ஏன்னா குரு வீடு. அதில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா யோக பாக்கியமும், குழந்தைங்க 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தி, புத்திரர் இதெல்லாம். அப்போ எல்லா செல்வங்களும், அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லா குழந்தைகளும் வெற்றியாளனாக இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைங்க 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே 6ஆம் இடத்துல சூரியன் போயிட்டால் 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானமும் கூட. அந்த மறைவு ஸ்தானம், அது இல்லாமல் பகை வீடு இதெல்லாம் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்கும். 6ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் இருந்தால் நம்ம எதையும் செய்ய முடியாது. நோய் நொடி வாய்ப்பு, நோய் நொடி செலவுகள் வரும். கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி எல்லா இடமும் போக வேண்டியது. அந்த திசை நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடம் சரியில்லை. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்தையே நேரடியாக சூரிய பகவான் பார்க்குறாரு. அப்போ அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடத்துல சூரியன் தான், அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குரு வீடு நட்பு வீடாக இருக்குது. அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடங்கிறது செவ்வாய் வீடு, அதுவும் செவ்வாய் நட்பு கிரகமாக வராரு. 9ஆம் இடம் பாகிஸ்தானம். அதனால் அதில் போய் லக்னாதிபதி சூரிய பகவான் உட்காந்துருந்தா நல்ல பலனையே தான் கொடுப்பாரு. உங்களுக்கு சுகபோக பலனையே தான் கொடுப்பாரு. எந்த குறைபாடுமே சொல்ல முடியாதுங்க. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் அதே மாதிரி தான். 10ஆம் இடம் திக்பலம் அடைவார் சூரிய பகவான். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு அரசாங்க உதவி, அரசாங்கத்தில் வேலை, தொழில், இந்த மாதிரி சொந்த தொழிலும் செய்யலாம், அரசாங்க வேலையும் வரும் 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபத்தையே கொடுக்கும். பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் குறைபாடு இல்லா செல்வங்கள். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் விரயஸ்தானம் 12ஆம் இடம். அதனால் விரயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தால் விரயம் ஆகும். விரைய செலவுன்னா
இப்போ நம்ம என்ன சம்பாரித்து வச்சுருக்கிறோமோ அதில் ஒரு பங்கு 10 பங்கு விரைய செலவாகும். அந்த டைம் அந்த தசை நடந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுப்பெற்று இருந்துச்சுன்னா 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருந்தால் அந்த வீட்டுக்குரியவர் வந்து சந்திர பகவானு. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் வீடு வந்து கடகம் வீடாக இருக்குது. அந்த சந்திர பகவான் அந்த வீட்லேயே ஆட்சி பெற்று இருந்தால் இந்த சூரியன் 12ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு கெடுதல்கள் செய்யாது. நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.